இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அந்த வருடத்துக்கான செய்தி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வருடத்துக்கு முதலாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த கரத்துல ஒப்பு கட்டுக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை நீர் நடத்தும் ஆவியானவரே, நீர் அசைவாடும் சபையை நிரப்பும் ராஜா. கர்த்தாவே, இந்த வேளையில எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கட்டுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமாய் இந்த கரத்துல ஒப்பு கட்டுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கட்டுக்கிறோம். பரிசுத்தரே, மக்கு கோடி நன்றி ராஜா. அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைக்கிறோம் ராஜா. இந்த வேளை மக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. இந்த வருடத்தின் முதலாம் கர்த்தாவே, இந்த ஆராதனையை நீர் நடத்தி தாரும். இந்த வருடம் முழுதுமாய் நீர் நடத்தும் ராஜா. அப்பா, பெரிய காரியங்களை செய்யும் சுவாமி. கர்த்தாவே, இந்த வேளையில ஒவ்வொருமாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீ மட்டும் நீ செய்தீர் கர்த்தாவே. குடும்பத்தை பாதுகாத்தீர், பிள்ளைகளை பாதுகாத்தீர், போஷித்தீர். எங்களுடைய கோகிலும் அவர்களும் இந்த காரணம் எங்களோடு இருந்தது ராஜா. நீ மட்டுமா நீர் எங்களை காப்பாற்றினீரே. கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ராஜா கரம் கர்த்தாவே எங்களை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியா இந்த வருடத்தின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. எங்களுக்கு தாசை வரும் பருவம் நீர் அப்பா. அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். அப்படியா இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதியும். தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கடந்த வருஷம் முழுவதும் நம்மை கர்த்தர் கிருபையாக நடத்தினார். எத்தனையோ நன்மைகளை செய்தார். அவருடைய வேத புஸ்தகத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் மூலமாக நம்மை நடத்தினார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற மக்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை கொடுக்கும்படியாக அவருடைய கண்கள் பூலோகமெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம். கடந்த வருஷம் முழுவதும் அவருடைய கண்கள் நம்மை கவனித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை புதிய ஆண்டிலே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 34:7 சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வருஷம் முழுவதும் நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்த பொழுது அவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்தார். சங்கீதம் 91:3 சொல்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இப்படி அநேக வசனங்களின் மூலமாக கவனிங்க, கிறிஸ்தவருடைய நம்பிக்கை தெரியுங்களா? வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு தினம் தினம் ஆவிக்குரிய ஆகாரமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாம் படித்து அதை நாம் விசுவாசத்தோடு கர்த்தர் இந்த வருஷம் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இருக்கும் பொழுது பைபிள் சொல்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ நம்பினது கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாக நாம் நம்பின எல்லா ஆசீர்வாதங்களை கிருபையாய் கொடுப்பார். இப்பொழுதும் வேத புஸ்தகத்திலிருந்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குவதும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட கடவோம். Hebrews 12:1 Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us,
and let us run with patience the race that is set before us. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் 1ஆம் தேதியிலிருந்து புதிய ஓட்டத்தை ஆரம்பித்து விட்டோம். முதல் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, நாம் எப்படி ஓட வேண்டும்? பொறுமையோடு ஓட வேண்டும். நம்முடைய ஓட்ட பந்தயம் ஆரம்பித்து விட்டது. லக்கை நோக்கி நாம் ஓடுகிறோம். ஆகையினாலே இந்த லக்கை நோக்கி ஓடும் பொழுது நாம் பொறுமையாக ஓட வேண்டும். ஏனென்றால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஜெபிக்கிற ஊழியர்கள், தீர்க்கதரிசனம் சொல்கிற ஊழியர்கள், ஆண்டவருக்காய் உழைத்தவர்கள், இப்படி எண்ணற்ற தேவ மக்களுடைய சாட்சிகளை நாம் கேட்டிருக்கின்றோம். எல்லா சாட்சிகளும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போனவர்களை குறித்து நமக்கு தெரியும். ஜெபித்தவர்களை குறித்தும் தெரியும், ஜெபிக்க மறந்தவர்களை குறித்தும் தெரியும். ஆகையால் எல்லாருடைய சாட்சிகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நல்லவர்கள், நீதிமான்கள், நியாயம் செய்தவர்கள், ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தவர்கள், இப்படி எண்ணற்ற சாட்சிகளை, விசுவாசத்திலே உறுதியாயிருந்தவர்களை குறித்து இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். சுமார் 24 விதமான விசுவாச வீரர்கள் விசுவாசத்தினாலே என்ன செய்தார்கள் என்ற அந்த விசுவாசம் என்ற வார்த்தையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிங்க, இந்த 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்கிறது, நம்மை சுற்றி அநேக சாட்சிகள் இருக்கிறது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே அறிந்தது போல நல்லவர்கள், கோபக்காரர்கள், பரிசுத்தவான்கள், ஜெபிக்கிறவர்கள், ஜெபிக்காதவர்கள், இப்படி எல்லாரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாரமான யாவற்றையும் விட்டு, கவனிங்க, இப்ப நம்ம ஓட்ட பந்தயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாரத்தை சுமந்து கொண்டு ஓடவே முடியாது. ஆகையினாலே பாரமான யாவற்றையும், நம்மை நெருங்கி வருகிற பாவத்தையும், கவனிங்க, பாவம் செய்யாதவர்கள் உலகத்திலே ஒருவரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆகையால் நம்மை நெருங்கி வருகிற பாவத்தை உதறி தள்ளிவிட வேண்டும். ஜனவரி மாதத்திலிருந்து நாம் என்ன செய்யறோம்? ஒவ்வொன்றாய் உதறி தள்ள வேண்டும். நம்மை சுற்றி சாட்சிகள் இருக்கிறது. நம்மை தினமும் நம்மை கவனிக்கிற மக்கள் ஏராளம் உண்டு. இவைகளுக்கு மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் பாரமானவற்றை, நம்மால முடியாத காரியத்தை, சுமக்க முடியாத காரியத்தை விட்டுடணும். நம்மை நெருங்கி வருகிற பாவத்தை தள்ளிவிடணும். தள்ளிவிட்டு நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த 2021ல பைபிள் மிக அழகாய் சொல்கிறதுங்க, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, நமக்கு ஒரு ஓட்ட பந்தயத்தை தேவன் நியமித்திருக்கிறார். கவனிங்க, ஓட்ட பந்தயத்தை ஓடுகிறவர்கள் எல்லாரும் வெற்றி பெறுவது கிடையாது. முதலிலே வருகிறவரும் 2வது 3வது வருகிறவர்களும் தான் பரிசு உண்டு. அதே போல சபை ஆராதனையில் கூட நாம் என்ன பண்ணோம்? முதல்ல வரும், முதலாக வந்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் என்கிற வாஞ்சை நமக்குள் இருக்கணும். ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறவர்கள் முதலாவது வந்த முதல் பரிசு. நாம் ஆலயத்துக்கு வரும் பொழுது கவனிங்க, நம்மை கவனிக்க ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஊழியக்காரருக்கோ மற்றவர்களுக்கோ பயந்து அல்லங்க, தேவனுக்கு பயந்து நாம் வரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினாலே நமக்கு இங்கிருக்கிற அத்தனை பேருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் நிச்சயமாய் உண்டு. இந்த ஓட்டப்பந்தயத்தை நாம் எப்படி வெற்றியோடு ஓடி முடிக்கணும்னா, பாரமானவைகளை, சுமக்கக்கூடாத பாரமானவைகளை விட்டுடணும். நம்மை நெருங்கி வருகிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை நமக்குள் துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓடுங்க. விசுவாசம், பைபிள்ல அநேக மக்கள் தேவனை விசுவாசித்தார்கள், ஜெபித்தார்கள். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். பைபிள்ல அநேக தேவனுடைய ஊழியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு விசுவாசித்தான், ஆபிரகாம் விசுவாசித்தான். இப்படி அநேக மக்கள் விசுவாசித்து ஜெயத்தை பெற்றார்கள். நமக்கு விசுவாசத்தை துவக்கினவரும் ஆண்டவராகிய இயேசு, முடிக்கிறவரும் அவர்தான். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து. பைபிள் சொல்லுங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. 2021 உங்கள் முகம் பிரகாசமாய் மாற வேண்டும், வெற்றியாக மாற வேண்டும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்து. நாம் எப்படி தெரியுங்களா ஓடணும்? பொறுமையோடு ஓடணுங்க. யாரை பார்த்து ஓடணும்? விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய அந்த இயேசுவை பார்த்து. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைகிறோம். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய தெய்வீக அன்பு நமக்குள்ளே வருகிறது. அவருடைய தெய்வீக அன்பு நம்மை நிரப்புகிறது. ஆகையினாலே அன்பினாலே சகலத்தையும் ஜெயிக்க முடியும். அன்பு சகலத்தையும் தாங்கும். இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே தாங்கினார். சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்தார். சர்வலோகத்தில் உள்ள எல்லா மனுமக்களுடைய பாவ பாரங்களை சுமந்தார். நாம் சுமக்க வேண்டிய பாரமான காரியத்தை இயேசு சுமந்து கொண்டார். ஆகையால் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு பாவியாகிய உன்னை நீதிமானாக மாற்றினார். எப்பொழுதும் பாவம் செய்து கொண்டு தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்த நமக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை நீதிமானாக மாற்றிவிட்டார். பைபிள் சொல்கிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் ஒரு போதும் அசைக்கப்படுவதில்லை. இந்த வருஷம் நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீதிமான்களாக அவரையே நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாள் ஓட்டம். ஒரு போட்டோ பார்த்துட்டு போக கூடாதுங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்கள பார்த்துட்டு போக கூடாது. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு இயேசுவை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க, இந்த வருஷம் முழுவதும் உங்க முகம் பிரகாசமாய் மாறும். அப்படியானால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும், ஜெயம் உண்டு. அவரை நோக்கி பார்த்து ரொம்ப வேகமா ஓடக்கூடாது, பொறுமையா ஓடணுங்க. நம்முடைய ஓட்டம் பொறுமையா ஓடணும். வலது புறத்தில் இடது புறத்தில் எல்லாம் கவனிக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற சாட்சிகளை கவனிக்கணும். கவனித்து பொறுமையாக ஓடணுங்க. நாம் இங்கே இந்த 12ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கவனிங்க, அவர்
தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இந்த ஆண்டு நமக்கு முன்னே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் என்ன செய்யணுங்க? சிலுவையை போன்ற கஷ்டங்கள், நெருக்கங்களை சகிக்கிற மக்களாய் மாறணுங்க. இந்த ஆண்டு நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நாம் சகித்து, ஆண்டவருக்கு முன்பதாக இடத்தில் நடந்தது பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்காரும்படியான ஒரு பெரிய பாக்கியம் எப்படி தெரியுங்களா கிடைச்சது? அவர் சிலுவையை சகித்தார், பாடுகளை சகித்தார், வேதனைகளை சகித்தார். ஏன்? அவருக்கு முன் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். அன்புக்குரியவர்களே, இந்த 2021 உங்களுக்கு முன்பதாக, எனக்கு முன்பதாக, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் பொறுமையோடு ஓடணுங்க. எப்படி ஓடணும் தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு தெரியுங்களா? இயேசுவை பார்த்து ஓடணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும், இயேசுவை நம்பணும். அப்படி ஓடும் பொழுது ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாயிருக்கும். இயேசு பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிற அந்த மேலான இடத்திற்கு போக சிலுவையை சகித்தார். பாடுகளை சகித்தது போல இந்த 2021 ஆண்டிலே நாம் வந்திருக்கிறோம். சகித்து பாரமானவர்கள் எல்லாம் முதலை தள்ளிவிட்டு, பாவத்தை எல்லாம் விட்டு விலகி, விசுவாசத்தை துவக்கினாரே, முடிக்கப் போகிறாரே, அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். அப்படி அவரை நம்பின மக்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஒருவரும் வெட்கப்பட்டு போலங்க. பைபிள்ல இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ விதமான பக்தர்கள், விசுவாச வீரர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள். இப்படி பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். அவர்கள் சோர்ந்து போகல, ஜெயம் எடுத்தார்கள். அப்படியே இந்த 21ஆம் வருஷத்தில் நாமும் ஜெயிக்கிறவர்களாய், சத்ருவின் கிரியைகளை அழிக்கிறவர்களாய், விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய், விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்த்தவர்களாய் நாம் ஓடும் பொழுது அவர் நம்மோடு கூட வருவார். இயேசு கூட வருவார், எல்லா விதமான அற்புதங்களை செய்வார். 2021 கர்த்தர் எல்லா விதமான அற்புதங்களை செய்வார். அவரும் கூட வருவார். நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறபடினாலே அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அநேக மக்கள் விசுவாசித்தார்கள், ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள், அவமானங்களை சகித்தார்கள், நிந்தனைகளை சகித்தார்கள். அவங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்ட பந்தயத்தை, அந்த லக்கை நோக்கி ஓடும்படியாக அவர்கள் பொறுமையோடு ஓடினாங்க. இந்த 2021 ஆத்திரப்படக்கூடாது, அதற்கு இதற்கு ஓடக்கூடாது. நமக்கு நம்பிக்கை இருக்கணும், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
அவர் என்னை கடைசி வரை நடத்துவார். இந்த 21 ஆரம்பித்த தேவன் உண்மையுள்ளவர். கடைசி வரையிலும் என்னை நடத்துவார். என்னை அவர் கைவிடவே மாட்டார். என்னை அவர் கைவிடவே மாட்டார். அந்த நம்பிக்கையில நாம் இருக்கணும். நான் ஒரு முறை ஒரு புஸ்தகத்திலே ஒரு நடந்த சம்பவத்தை வாசித்தேன். ஒரு ஸ்ரீ, நன்றாய் படிக்காதவர்கள், அவங்களுக்கு வசதி இல்லாதவர்கள், ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாங்க. அவங்க போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவங்களை அறியாமலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரத்தின் மிகுதியால் கிருபை பெருகும் என்ற வார்த்தையின்படி அவர்கள் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் அவர்கள் காலையில் எழுந்து கடத்தெருவுக்கு போனார்கள். போகிற வழியிலே ஒரு பையன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இந்த அம்மா அந்த பையனை பார்க்கல, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே போனாங்க. போகும் பொழுது அந்த பையன் திடீரென்று ஒரு சத்தம் போட்டான். வாலிப பையன் வீட்டுக்குள்ள ஓடினான். அவங்க அம்மா அப்பா பார்த்து சொல்றான். அந்த போற சிஸ்டரை பார்த்து கை காமிக்கிறான். ஆனா ஒன்னும் சொல்லல. அவங்க அம்மா அப்பா வெளியே வந்து, ஏமா ரோட்ல போற, சும்மா போகக்கூடாதா, எங்க பையனையா கிண்டல் பண்ணிட்டு போற அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு புரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒன்று ஆண்டவர் நம் கூட இருக்கிறாருன்னு அவன் கோபப்படல. பொறுமையா சோத்திரத்தோடு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் கடையிலிருந்து சில பொருட்களை வாங்கி கொண்டு அதே வழியாக வரணும். அப்பொழுது அவங்க விசுவாசமா வராங்க. ஆண்டவரே, இந்த முறை அந்த பையன் என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போனாங்க. போகும் பொழுது அந்த பையன் வெளியில இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறான். வீட்டுக்குள்ள இருந்து இந்த அம்மா அந்த பக்கம் போகும்பொழுது ஒரே சத்தம் போட்டான். அப்பொழுது அந்த பெற்றோர்கள் போகும் பொழுது, ஏமா சும்மா போகக்கூடாதுன்னு சொன்னவங்க இந்த முறை அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நீங்க இப்படி போனாலே எங்க பையனுக்கு ஒரு பயம் வருது, இப்ப பாரு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டாங்க. அப்பொழுது அந்த அம்மா கிட்ட வரத்துக்குள்ள வீட்டை விட்டு ஓடி வந்தான். ஓடி வந்து அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்குள்ள இருந்த ஒரு அசுத்த ஆவி விலக ஆரம்பித்தது. அந்த அம்மா ஜெபித்தாங்க, விசுவாசமா ஜெபம் பண்ணாங்க, இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ணாங்க. அற்புதம் நடந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல சர்ச் இருக்கிறது, சபை இருக்கிறது, அங்க வாங்க, எங்க சபை போதகர் உங்களுக்காய் ஜெபம் பண்ணுவார் என்று சொன்ன பொழுது அந்த குடும்பமாய் வந்தார்கள். அப்பொழுது அந்த போதகர் ஜெபித்தார். அந்த மகன் பூரண விடுதலை பெற்றுக் கொண்டான். இத்தனை வருஷங்கள் வாலிப நாட்களிலே அவன் எதையோ செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவன் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஸ்ரீ சோத்திரம் செய்து கொண்டு வந்த பொழுது ஜெயம் கிடைத்தது. ஆகையால் அந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டான். இப்பொழுது ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறான். இதற்கு காரணம் விசுவாசம் உள்ள ஒரு ஸ்ரீ ஜெபித்த ஜெபத்தின் பிரதிபலனாக அற்புதம் நடந்தது. ஆகையினாலே இந்த வருஷம் உங்க வீட்டுல மாத்திரம் அற்புதம் அல்ல, நீங்க போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்க போகுது. உங்களுக்கு மாத்திரம் அற்புதம் அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்க போகிறது. நீங்க போகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்க போகிறது. ஏன் தெரியுமா? அந்த அற்புதத்தை செய்த இயேசு, அவரை நோக்கி நாம் பார்த்து ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது நாம் போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். விசுவாசித்தால் நிச்சயமா சொல்றேங்க, தேவ மகிமையை காண்போம். இந்த 2021ல விசுவாசத்தோடு நடப்போம். தேவ மகிமையை, தேவ வல்லமையை, தேவ ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாய் காண்போம் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் நடக்கும் பொழுது மேகம் போன்ற திரளான சாட்சிகளிலே
நீங்களும் நானும் ஒரு சாட்சியாக மாறப்போகின்றோம். ஆகையினாலே நாம் விசுவாசிப்போம். விசுவாசிக்கிற மக்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் நடக்குங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஆகையால் விசுவாசத்தோடு இந்த வருஷத்தை வெற்றியாக நாம் மாற்றுவோம். அற்புதங்களை நம்முடைய கண்கள் காணும். நம்முடைய குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும், சபையில் நடக்கும், சமுதாயத்தில் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இந்த வருஷம் விசுவாசிக்கிற மக்கள் பெரிய காரியத்தை காண்பார்கள். இத்தனை வருஷங்கள் நடக்காத அற்புதம் 2021 கர்த்தர் செய்ய போகிறார். 2021 விசுவாசிக்கிற மக்களுக்கு அற்புதத்தின் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு, மகிழ்ச்சியான வருஷம். அந்த நம்பிக்கையில் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவ கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். விசுவாசித்த ஏனோக்கை குறித்து பைபிள் சொல்கிறது. விசுவாசித்த ஆபேலை குறித்து பைபிள் சொல்கிறது. ஆதாம்க்கு பிறகு எத்தனை பேர்கள் இருந்தார்களோ அவர்களிலே சிலரை குறித்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, இப்படி அநேக பரிசுத்தவான்கள் எப்படி ஜெயம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்களுக்கு எனக்கும் முன்பாக விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு முன்னிருக்கிறார். நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? தூய கரத்தில் அர்ப்பணிக்கலாமா? பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீர் கொடுத்த வேத வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எங்களை சுற்றி இருக்கிற எல்லா மேகம் போன்ற திரளான சாட்சிகளுக்கு முன்பதாக நாங்கள் பாரமானவற்றை உதறி தள்ளிவிட்டு நெருங்கி வருகிற பாவத்தை தள்ளி விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாகிய உம்மை ஒருவரையே நோக்கி பார்த்து இந்த வருஷத்துல பொறுமையோடு ஓட இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. கிருபை செய்வீராக. எத்தனையோ திரளான சாட்சிகளிலே நாங்களும் ஒரு சாட்சிகளாக நிற்க உதவி செய்வீராக. 21 வெற்றியின் ஆண்டாக மாற்றி கொடுப்பீராகப்பா. வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. இந்த வருஷத்தை கர்த்தாவே அற்புதத்தின் ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக, ஜெயத்தின் ஆண்டாக மாற்றி கொடுங்க. சகல துதிகன மகிமைக்கு செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் எழும்பி நின்று கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வசனத்துக்காக இந்த வருஷத்துல நாம் எப்படி பொறுமையாக ஓடணும் நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் அப்படியே நம்மை ஜெயமாய் நடத்துவாராக. எல்லாம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே எல்லாம் ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உலக இரட்சகருடைய மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல ஆசீர்வாதங்களும் வந்திருக்கிற யாவரோடும் என்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.